இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் அலை விவகாரத்தில் கம்மன் பிளவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அனுர் அரசாங்கத்தை வீழ்த்த திட்டம் சவால் விடும் சஜித். மக்களின் பணத்தை கொள்ளையடித்தோரின் அச்சுறுத்தல்களுக்கு அரசு ஒருபோதும் அஞ்சாது. மொரட்டுவையில் விசேட சுற்றி வளைப்பு, பெண் ஒருவர் அதிரடியாக கைது. 11 வயது சிறுவனால் ஏற்பட்ட கோர விபத்து, 8 தேரர்கள் உயிரிழப்பு, 13 பேர் படுகாயம். அலி கமேனியின் இறுதிச் சடங்கு, முக்கிய அரசியல் தலைவர்களை ஈரானுக்குள் அனுப்பும் இந்தியா. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க போர் விமானங்கள், ஈரானிய ராணுவ விடுத்த எச்சரிக்கை. ஏகேடி கோஹோம் பொருளையில் ஜனாதிபதிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டமை குறித்து முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்ததாகவும் மதங்களுக்கு இடையிலான பதற்றத்தை தூண்டும் வகையில் கருத்து வெளியிட்டதாகவும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்களான உதய கம்மன் பில, விமல் வீரவன்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேர் கடந்த காலங்களில் ஊடக மாநாடுகளில் வெளியிட்ட கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஊடக மாநாடுகளின் திருத்தப்படாத காணொலி காட்சிகளை 10 ஊடக நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டாளரான அருத்தந்தை ரோஹன் சில்வா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சுரேஷ் டி பெரேரா உதய கம்மன் பிளவின் வெளியிட்ட கருத்துக்கள் பௌத்த மற்றும் கத்தோலிக்க மதங்களுக்கு இடையில் பதற்றத்தை ஏற்படுத்தியக்கூடும் என்றும் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் உடனடியாக முறைப்பாடு பதிவு செய்து விரைவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி காணொலி தொழில்நுட்பமூடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும், அன்றைய தினம் விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்கவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் யார் ராஜா என்று தெரிந்துவிடும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சவால் விடுத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற விசேட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் மாத்திரமே அரச பதவிக்கு தகுதியானது ஜேவிபியா அல்லது உண்மையிலேயே பொதுமக்களுடன் இணைந்து நிற்கும் அரசியல் இயக்கமா என்பதை மக்கள் முன்னிலையில் அறிந்து கொள்ள முடியும். இனியாவது விவசாயிகளை அவமதிப்பதை ஆளும் தரப்பு நிறுத்த வேண்டும். இத்தகைய அவமதிப்புகளை செய்வதற்கு முன் தங்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியது யார் என்பதை ஆட்சியாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்தால் உரிய தீர்வினை வழங்க முடியாவிட்டால் நாட்டின் மக்கள் எதிர்கொள்ளும் உண்மையான, யதார்த்தமான, நடைமுறை சாத்தியமான மற்றும் முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு தங்கள் தரப்பு தயாராக இருக்கின்றது என்று தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடி ஊழல் செய்து மக்களின் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்த திருடர் கூட்டத்தின் கூச்சல்களுக்கோ அல்லது அச்சுறுத்தல்களுக்கோ தேசிய மக்கள் சக்தி அரசு ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்று பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு மிக குறுகிய காலத்தில் நிவாரணங்களை வழங்கி வருகின்றது. வரலாற்று ரீதியாக எந்த ஒரு அரசும் இவ்வளவு விரைவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கியதில்லை. பல வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்காத மக்களுக்கு எமது அரசு துரிதமாக செயல்பட்டு வருகின்றது. விடப்பட்ட ஏனைய மக்களும் நிவாரணங்களை விரைவாக கொண்டு சேர்க்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் அரசும் பொய் கூறுவதாக ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் முகம் காட்டுவதாகவே சிலர் பேசி வருகின்றார்கள். கடந்த காலத்தில் கொள்ளையடித்துவிட்டு தற்போது சிறைக்கு செல்ல தயாராக இருப்பவர்களே எங்களை பார்த்து பொய் கூறுவதாக குற்றம் சாட்டுகின்றார்கள். அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் சுங்க திணைக்களத்தை ஏமாற்றி வரி ஏய்ப்பு செய்து இலங்கைக்கு ஆடம்பர வாகனம் ஒன்றை கொண்டு வந்துள்ளார் என்று ஊடக செய்தி ஒன்றை பார்த்தேன். இவ்வாறானவர்களே எம்மை குறை கூறுகின்றார்கள். அந்த முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மகன் யார் என்பது மிக விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.
மொரட்டுவை பிரான்சிஸ்கோ பகுதியில் வலானை மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வலானை மத்திய ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 107 கிராம் 48 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பிரான்சிஸ்கோ பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு அவரிடமிருந்து போதைப் பொருள் வியாபாரத்தின் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 25,61,100 ரூபாய் ரொக்க பணமும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் பணம் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மொரட்டுவை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். தாய்லாந்து முக்தஹான் மாகாணத்தில் பாத யாத்திரைக்கு சென்ற தேரர்கள் மீது 11 வயது சிறுவன் கெப்ரக வாகனத்தை ஏற்றியதில் 8 தேரர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் மேலும் 13 தேரர்கள் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விபத்து முவாங் மாவட்டத்தின் பான்னாசி நுவான் என்ற இடத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவ இடத்திலேயே 5 தேரர்கள் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து படுகாயங்களுடன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட தேரர்களில் மேலும் 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள நிலையில் 13 பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய வாடகை காரை 11 வயது சிறுவன் ஓட்டிச் சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த சிறுவன் தனது பெற்றோர் மற்றும் பாதுகாவலர் அனுமதியின்றி வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தாய்லாந்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். படுகொலை செய்யப்பட்ட உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக மத்திய கிழக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பவித்ரா மார்கரெட்டாவும் பீகார் மாநில ஆளுநர் சையத் அதா ஹைசனும் வெள்ளிக்கிழமை ஈரானுக்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விழாவில் கலந்து கொண்ட உயர்மட்ட பிரதிநிதித்துவம் இரு நாடுகளுக்கும் இடையிலான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட நாகரீக பிணைப்புகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அரசியல் மற்றும் பொருளாதார ஈடுபாடுகளுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தையும் வழங்குகின்றது என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது. கமனிக்கான சடங்குகளும் இறுதி ஊர்வலங்களும் எதிர்வரும் சனிக்கிழமை தெஹ்ரானில் தொடங்கி ஜூலை 9 அன்று அவரது சொந்த ஊரான மக்தில் நடைபெறும் நல்லடக்கத்துடன் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் தொடர்ந்து இருப்பது பிராந்திய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று ஈரானிய ராணுவம் இன்றைய தினம் வியாழக்கிழமை எச்சரித்ததோடு இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் அமெரிக்கா தலையிடுவதற்கு விரைவான மற்றும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தது. அரசு சாரா பார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் தொடர்ந்து இருப்பது இந்த நீர்வழியில் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தியுள்ளதோடு பிராந்திய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்று கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை மீதான தனது இறையாண்மையை பாதுகாப்பதற்காக அமெரிக்க ராணுவம் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் மேற்கொள்ளும் எந்தவொரு ஆக்கிரமிப்பு மற்றும் மீறலையும் முறியடிக்க எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்க ஈரான் தயங்காது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா தலையிட்டால் ஆயுதப்படைகளிடமிருந்து தீர்க்கமான மற்றும் விரைவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் இறையாண்மைக்குட்பட்ட பிரதேசம் என்றும் அந்த மூலோபாய நீர்வழியின் பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் நாட்டின் ஆயுதப்படைகளுக்கு ஒரு சிவப்பு கோடு என்றும் தலைமையகம் விவரித்துள்ளது. மேலும் நீரிணையை கடக்கும் போது அனைத்து எண்ணெய் டேங்கர்களும் வர்த்தக கப்பல்களும் ஈரான் நிர்ணயித்த வழி செலுத்தல் பாதையை பயன்படுத்த வேண்டும் என்று அது மீண்டும் வலியுறுத்தியது. ஈரான் நிர்ணயித்த பாதை அல்லது வழி செலுத்தல் நெறிமுறைகளுக்கு இணங்க தவறும் எந்தவொரு கப்பலும் ஆயுதப்படைகளிடமிருந்து உடனடி மற்றும் வலுவான பதிலடியை எதிர்கொள்ளும், மேலும் அதன் சொந்த பாதுகாப்பிற்கும் ஆபத்தை விளைவிக்கும். கொழும்பு புரளை சந்தையில் நேற்று முன்தினம் மாலை ஏகேடி வீட்டுக்கு செல் என்ற பெயரில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, குறிப்பாக போக்குவரத்து செலவுகள் மற்றும் எரிவாயு எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக காலையில் விளம்பரங்களை காட்சிப்படுத்தி ஏகேடி வீட்டுக்கு செல் என்று முழக்கமிட்டு போராட்டம் நடத்தினார்கள். பல்வேறு சிவில் சமூக அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டத்தில் ஒரு சில போராட்டக்காரர்கள் மட்டுமே கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரேசலை விவகாரத்தில் கம்மன் பிளவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அனுர் அரசாங்கத்தை வீழ்த்த திட்டம், சவால் விடும் சஜித். மக்களின் பணத்தை கொள்ளையடித்தோரின் அச்சுறுத்தல்களுக்கு அரசு ஒருபோதும் அஞ்சாது. மொரட்டுவையில் விசேட சுற்றி வளைப்பு, பெண் ஒருவர் அதிரடியாக கைது. 11 வயது சிறுவனால் ஏற்பட்ட கோர விபத்து, 8 தேரர்கள் உயிரிழப்பு, 13 பேர் படுகாயம்.
அலி கமேனியின் இறுதிச் சடங்கு. முக்கிய அரசியல் தலைவர்களை ஈரானுக்குள் அனுப்பும் இந்தியா. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க போர் விமானங்கள். ஈரானிய ராணுவ விடுத்த எச்சரிக்கை. ஏகேடி கோஹோம் பொருளையில் ஜனாதிபதிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.